ஆயிட்டு கூப்பிட்றேன் ஆயிட்டு. அல்ல என்னன்னு கேளு அம்மாவை. அம்மா என்னன்னு கேளு. பாரு அம்மா ஏதாவது பேசிகிட்டே இருக்காளோ. இதோட முடியுறதில்ல. இதோட முடியுதா? அவள் துண்டு கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு ஆளு நம்ம வீட்டுக்குள்ளே 2 பேரும்? கிளம்புதேன்ற இதை தான் நானும் நம்மளாம் எதுக்கு ஆளு வீட்டுக்குள்ளே? ஒரு யூனிஃபார்ம், ஒரு பேண்ட் ஷர்ட் யூனிஃபார்ம் ஒன்று, வீட்டுக்கு வந்தால் ஒரு துணி, வெளியே போனால் ஒரு துணி. ஒரு நாள் கஷ்டம் படுத்தா 2வது நாள் பார்த்தா 2 பாக்கெட்டு. ஒரு நாளாவது இந்த கம்பியில் துணி காயாமல் இருந்திருக்கா? இல்லை ஒரு நாளாவது காயாமல் இருந்திருக்கான்றேன். சாரிம்மா. நாங்களும் மனுஷருதா. அவனா ஏதாவது முடியலன்னு வேணா 2 மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்து சரி பண்ணிடுறது. எனக்கு படுத்துட்டா ஏமா பார்த்துக்கலாம். கொஞ்சம் வலினா போகுது, மாத்திரை தைலத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றது. நம்ம கூட ஒரு பாசத்தில் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்க்கறது. அது எதுக்குன்னா படுத்துட்டா வேலை நின்று போயிரு. ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா. ஆக்கிறது நின்று போயிரு, சோறு போட்டு கொடுக்குறது நின்று போயிரு, அப்படிலாம் நினைக்க மாட்டோமா. துணிமணி கஷ்டம் நின்று போயிரு. அதுக்காக தானன்றது இப்போதான் தெரியுது. அப்படியே இல்லை கொடுக்கா. உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா மாத்திரை வாங்கி தின்னு போட்டு உங்களுக்கு இவ்வளோ வேலை செய்யறதுக்கு வெளியே போய் வேலை செஞ்சிருந்தா கூட மாதம் சம்பளம் வந்திருக்கு. மீறுமா சும்மாலாம் இருக்க முடியாதுடா, என்னோட வேதனை அது சொல்லிதான் ஆகும். அல்ல அம்மா பேசுறது கேட்குதா? அல்ல ஏய் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கியாள்னே. இங்கே பாரு ஆள்னே. அவ்வளோ இங்கே பாரு. வெளியே எங்கேயும் போகக்கூடாது. வெளியே எங்காவது ஒரு மார்க்கெட் போனால் மடமடன்னு வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பாடு செய்யணும். வெளியே எங்காவது போயிட்டு வந்தால் திருப்பி எப்படா வீட்டுக்கு போகலாம், என்ன பண்ணுறது, லேட் ஆகிடுச்சோ சமைக்கணும், பிள்ளைங்க என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, வேலை அப்படியே கிடக்குதுன்னு ஓடி வரணும். ஒரு இடத்துக்காவது உங்கள் மாதிரி போய் நிம்மதியாக ஒரு இடத்துலையாவது இருந்த மாதிரி இருக்காடா? சாரிம்மா. இல்லை நீங்கள் ஃப்ரீயாக தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எங்களால் முடியுதா? இல்லை தூக்கத்துலையா தெரிஞ்சிடும். காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கணும், 8 மணிக்கு எழுந்திரிக்க இவங்களை அனுப்பணும் போகலாம். சரி அப்புறமா தான் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா அப்புறமும் தூங்க முடியாது. அந்த நேரத்தில் கரண்ட் பிடிங்கி விட்டுருவாங்க, இல்லைன்னா தேவையில்லாத பஞ்சாயத்து வந்துடு. மனுஷன் எப்போ தான் தூங்குறது? நீங்கள் நாங்கள் அம்மான்றனால நீங்கள் சொல்லிடுறீங்க, நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? எங்கள் அம்மாட்ட சொல்ல, எங்கள் அம்மா வந்து என்னென்னவா நீ தேடின வாழ்க்கை தானேன்றுவா. நாங்கள் யார்கிட்ட சொல்ல? யார்ட்டையும் சொல்ல முடியாது. சரி மேலுமே கட் பண்ணிக்கிறோமா? என்னத்தை நீ சொல்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறோம். கரெக்ட் பண்ணி இருக்கணும்னு முன்னாடியே கரெக்ட் பண்ணி இருக்கணும். இவ்வளோ புலம் போட்டுட்டெல்லாம் கரெக்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஒரு பொண்ணோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோணும். நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துற ஒரு 100 ரூபா மாத்திரையிலெல்லாம் சரி பண்ண முடியாது. அந்த நேரத்துக்கு தான் கேக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா. கொஞ்சம் வேலை, ஒரு துணி கசி கொடுத்தா கொஞ்சம் காய போடணும், கொஞ்சம் வீட்டில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், அது இது ஹெல்ப் பண்ணணும். வீட்டுக்குள்ளே தான் பண்ணுறீங்க, பப்ளிக்காக போய் எல்லாம் பண்ணுறது இல்லை. 4 பேர் பார்க்குற அளவு. நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி செய்ய முடியாதவனுங்க வெளியே போய் எங்கே வேலை செய்ய போகிறீங்க? சாரிம்மா. இனிமேல் கட் பண்ணிக்கிறோம்.